ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டேஸ்டான ஒரு சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். துருவன தேங்காய் 3 டீஸ்பூன் எடுத்துருக்கேன், அது உள்ளே போட்டுக்கிறேன். அது கூடவே 3 பல் பூண்டு, ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, அது கூடவே ஒரு 4 முந்திரி போட்டுக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க. 300 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், அதில் மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அரைச்சி எடுக்க வேணாம், ஒரு சுற்றில் எடுத்துடலாம். இதோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க தாளித்து விட்டுடலாம். சட்டி சூடாயிடுச்சு, அது கூட எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 4-5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே 2 பிரியாணி இலை, ஒரு நட்சத்திர இது எடுத்திருக்கேன், சோம்பு 1/2 ஸ்பூனு, 3 ஏலக்காய், 2 பட்டை, 4 கிராம் எடுத்திருக்கேன், அது உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறினோடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம், அது இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை அரைச்சி போட்டிங்கன்னா கொஞ்சம் குழம்பு கெட்டியாக வரும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். வெங்காயம் வேகட்டும். வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இது கூடவே மீடியம் சைஸ் தக்காளி 3 அறுத்து வச்சுருக்கேன், அது இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நான் சேர்க்குற அளவு எல்லாமே 1 கிலோவுக்கு சிக்கனுக்கு. நீங்கள் 1/2 கிலோ எடுத்திங்கன்னா இதில் பாதி எல்லாமே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மூடி போட்டு வேக வைக்கலாம், தக்காளி சீக்கிரம் மசிஞ்சு வரும். ஒரு 1 நிமிஷம் ஆகட்டும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. நீங்கள் 1 நிமிஷம் மூடி போட்டு மூடுறப்போ நல்லா இடையில கிண்டி விடுங்க, இல்லை அடி பிடிச்சிரும். இது கூட நம்ம மசாலா சேர்த்திடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மல்லித்தூள். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே சிக்கன் சேர்த்திடலாம். நான் 1 கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன், இது கூட சேர்த்திக்கிறேன். இதே நீங்கள் குக்கரில் இதே மெத்தேடு தான். குக்கரில் செய்யும்போது 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைக்கலாம். அப்போ தான் சிக்கனில் இருக்க தண்ணிலாம் விட்டு வற்றி வரும்.
அதுக்கப்புறம் நம்ம தேங்காய்லாம் சேர்த்திக்கலாம். சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருச்சு, கலக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய், அது இது கூட சேர்த்திக்கிறேன். நல்லா தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, பார்த்துடலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான ஒரு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.